ரிஃபைண்ட் ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவோம். ஒரு 3லேருந்து 4 பல்லு பூண்டு இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஹாலண்ட் வெங்காயம் நல்லா இந்த மாதிரி மெல்லிசாக வெட்டி வச்சுக்குவோம். இதை இதில் ஆட் பண்ணிவிடுவோம். பூண்டு வந்து ரொம்ப ரோஸ்ட் ஆகிடக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆக ஆரம்பிக்கும் போதே வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். இந்த வெங்காயம் வந்து இந்த மாதிரி சாஃப்டான ஒரு டெக்ஸ்சருக்கு வந்ததும் கொஞ்சோன்னு வந்து சுகர் கொடுக்க போகிறேன். எதுக்காக நான் சுகர் கொடுக்குறேன் அப்படின்னா, ஒரு கேரமலைஸ்டான டேஸ்ட்டு இந்த வெங்காயத்தில் இருக்கும். சாண்ட்விச்சில் சாப்பிடும் போது கொஞ்சம் தான் கொடுக்கணும். இது மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனால் வந்து சுகர் கலந்துருக்கனால உடனே சட்டுன்னு தீ பிடிச்சிரும். தீஞ்சிருச்சுன்னா அதோட டேஸ்ட்டே மாறி போயிடும். அதனால தீயாமல் பார்த்துக்கணும் நம்ம சுகர் கோட் பண்ணதுக்கப்புறம். நல்ல வெங்காயம் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியான மாதிரி இருக்கும். நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு அண்டர்ஸ்டுட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்ததும் நம்ம வந்து இப்போது மஷ்ரூம் ஆட் பண்ண போகிறோம். இது வந்து 1 கேனில் இருக்கிற மஷ்ரூம் தான். நல்லா சுத்தமாக அலசிட்டு இந்த மாதிரி நான் வெட்டியிருக்கேன். நீங்கள் வந்து வைல்டு மஷ்ரூம் கூட ஆட் பண்ணிக்கலாம். வெட்டுறது வந்து நீங்கள் எப்படி வேணாலும் வெட்டிக்கலாம், உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இதில் வந்து நான் சிக்கன் சீசனிங் ஆட் பண்ணுறேன். பவுடர் யூஸ் பண்ணுறதுனால 1.5 டீஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். அப்படி க்யூப் யூஸ் பண்ணால் 1/2 க்யூப் போதும். கொஞ்சம் பப்ரிக்கா பவுடர். இதுக்கு பதில் நீங்கள் காஷ்மீர் சில்லி பவுடர் கூட யூஸ் பண்ணலாம். லைட் சோய் சாஸ் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் கணக்கு வச்சுக்கோங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து முட்டை ஆட் பண்ணலாம். நான் ஒரு 5 முட்டை ஆட் பண்ணுறேன். நான் வந்து இன்னும் கொஞ்சம் கார்லிக் பவுடர் கொடுக்குறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம், இல்லைன்னா பிரச்சனை இல்லை. தேவையான அளவுக்கு பிளாக் பெப்பர் ஆட் பண்ணிக்குவோம், கொஞ்சம் ஸ்பைஸ்னஸ்க்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்குவோம். சரி, இது கொஞ்ச நேரம் கூல் டவுன் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இதுக்கு மேலே வந்து க்ரீம் சீஸ் ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து அவகேடோ வந்து இந்த மாதிரி டைஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எல்லோரும் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னால் இதில் நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அந்த அவகேடோவை. ஆனால் நம்ம வீட்டில் முர்ஷி சாப்பிடாததுனால நான் வந்து மிக்ஸ் பண்ணலை. தேவைப்படுறவங்களுக்கு மட்டும் அந்தந்த சாண்ட்விச்சில் வச்சுக்கலான்ட்டு தனியாக ஒதுக்கி வச்சுருக்கேன். ஸோ ஓரளவு நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதில் 100 கிராமுக்கு க்ரீம் சீஸ் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து உம்மலுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இப்போ இதில் அவகேடோ ஆட் பண்ணி காட்டுறேன். இப்படி தாங்க இருக்கணும் இதோடைய ஃபில்லிங்ஸு. ஸோ ப்ரெட்டு வந்து நான் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன். ஒரு சைடு பட்டர் அப்ளை பண்ணியிருக்கோம், ஒரு சைடு வந்து எம்டியாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்குவோம். நாளைக்கு வந்து சாண்ட்விச் மேக்கரில் தான் வந்து இந்த சாண்ட்விச்சை நான் ரெடி பண்ண போகிறேன்.